ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தியானத்துக்காக நான் தெரிந்து கொள்ளுகிற பகுதி யாக்கோபு புஸ்தகத்தில், யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசித்து தியானத்துக்கு கடந்து செல்லலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உங்கள் உள்ளத்தில், அதாவது உங்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா? உங்கள் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, நம்முடைய அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழிய பண்ணணுமா? என்ன தாவீது சொல்றாரு சங்கீதம் 51, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை கர்ப்பம் தரிக்கும் போதே எப்படி கர்ப்பம் தரிச்சலாம்? பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் பாவத்தில் கர்ப்பம் தரித்தோம். நம்ம பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே மரித்து நரக ஆக்கினைக்குள்ளால போய்விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் தம்முடைய கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போக கூடாது என்று தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் தந்ததிலே இவ்வளவாய் நம்மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம பாவத்தில் மரித்து விடக் கூடாது என்பதற்காக அவருடைய இரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை ராஜ்யத்துக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பும்படி, நாம் மனம் திரும்பும்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தில் காமிக்கணும். மனம் திரும்புகிற அனுபவம் என்பது ஒரு மறுரூபத்தின் அனுபவம், ஒரு மறுரூபத்தை வெளிப்படுத்துகிற அனுபவம். நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி வாழ்றதல்ல, மனம் திரும்புதலை காமித்து வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய மனம் திரும்புதலை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் காமிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட முடியாது, ஏனோ தானோ என்று இருந்துவிட முடியாது. அன்பான தேவப்பிள்ளையே, அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காய் தேவன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே, அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நீ, மனம் திரும்பி இருக்கிற நீ, அந்த மனம் திரும்புதல் அனுபவத்தை காமிக்க வேண்டும். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. மத்தேயு 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் முதல் 10வது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நல்ல கவனிங்க, மனம் திரும்புதலுக்கு
ஏற்ற கனிகளை ஏற்ற கொடுங்கள். கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று ஆ, உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஆ, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று ஆ, உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ. இப்பொழுதே இப்பொழுது கோடாரியானது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறதுங்க. வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா கவனிங்க. வேதபாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள் என்று சொல்லி ஒரு மாயமாலமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே தவிர அவர்களுடைய துர்க்கிரியைகளை விட்டு, அவர்களுடைய துர்க்குணங்களை விட்டு அவங்க மனம் திரும்பல. இப்போ இதற்காக வேதம் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு அந்த வேத பாரகனுக்கும் பரிசேயனுக்கும் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணுமா. நல்ல கவனிங்க. கோடாரியானது எங்க இருக்குது? வேறு அருகே இருக்குது. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைனா, உலகத்தானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. தேவனை அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, கோடாரியானது வேறு அருகே இருக்குது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்ப நல்ல கவனிங்க. நம்முடைய ரட்சிப்பு எப்போ நமக்குள்ள கடந்து வந்துச்சோ, எப்போ நம்ம மனம் திரும்பினமோ, எப்போ பாவத்துக்கு உணர்வடைந்தமோ, எப்போ ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றப்பட்டமோ, அது முதல் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பிய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, நம்முடைய மனம் திரும்புதலின் அனுபவத்தை வெளிப்படுத்த தான் கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும், கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணுங்க. இதுதான் மனம் திரும்புகிற அனுபவம். நான் பழையது போல தான் இப்பவும் இருக்கிறேன், பழைய வாழ்க்கை தான் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமான கடமைக்கு சர்ச்சைக்கு போகிறேன், நான் கடமைக்கு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை காண முடியாது. ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம். அப்ப நல்ல கவனிங்க. எப்பொழுது நமக்குள்ளால ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவரே நான் உங்க பிள்ளையாய் உங்க சாயலை வெளிப்படுத்துகிறவனாய், மனம் திரும்பின அனுபவத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாய், என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளால எப்பவும் அந்த சிந்தனை இருக்கணும். என்னுடைய நடக்கையில மாற்றம் இருக்கணும், என்னுடைய பேச்சில மாற்றம் இருக்கணும், என்னுடைய பார்வையில மாற்றம் இருக்கணும், என்னுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கணும். உன் நடையை காத்துக்கொள்ள தேவ பிள்ளை, உன் நடையை காத்துக்கொள்ள காரியத்தில் நீ கண்ணியமா இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் தேவ மகிமையை நீ வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் மனம் திரும்புதலின் கனி. ஹல்லேலூயா. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி மறுபடி உன் துர்க்குணத்தை காமிக்க அல்ல தேவன் உன்னை அழைச்சது, மனம் திரும்புதலின் அனுபவத்தை வெளிப்படுத்த. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் நம்முடைய துர்க்குணம் நம்மளை விட்டு என்ன செய்யல, விலகல. ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமா. அப்ப நல்ல கவனிங்க. நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் கிறிஸ்தவன் சொல்றோம். மனம் திரும்புகிற அனுபவத்தை ஒருபோதும் நம்ம என்ன செய்யல, வெளியே காமிக்கிறது இல்லை. நம்முடைய துர்க்குணத்தை வெளியே காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? என்னன்னா, இன்னும் உலகத்தானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், நம்முடைய பேச்சில் ஒரு மாற்றம் வேணும். நம்ம 2-3 பேர் சேர்ந்துட்டோம்னா என்ன பேசுறோம்?
2-3 பேர் சேர்ந்துட்டாலே நம்ம பேசுறோமா, நான் அப்படி நீங்க இப்படி, அப்படியே பேசுவோம். அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். யாராவது ஒரு மனுஷரை பத்தி, சொந்த பந்தத்தை பத்தி, இல்ல அடுத்த வீட்டுக்காரரை பத்தி, இல்ல நண்பர்களை பத்தி நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்தாலே யாராவது ஒரு ஆளை பத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புறங்கூறி கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நீங்க எங்க 2 பேர் 3 பேர் கூடுகிறீங்களோ அங்க இன்னும் ஒருவர் இருக்கிறாங்கிறத மறந்துவிடக் கூடாது. வசனம் சொல்லுது, எங்க 2 பேர் 3 பேர் கூடுகிறதோ அங்க அவர் இருக்கிறாரா? அப்ப கவனிங்க, வசனம் சொல்லுது, நீதிமான்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். அப்ப நீதிமான்கள்னா யாரு? உலகத்தானா? நீங்களும் நானும் தாங்க. அப்ப நீங்களும் நானும் 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்க கர்த்தர் கூட இருக்கிறார், நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம பேசுகிற பேச்சு அவர் கூட இருக்கிறாங்கிற சிந்தையோட பேசணும். அவர் என்னோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, மற்றவருக்கு விரோதமாய் பேசும்போது கவனமா இருக்கணும். தகாத காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம மாற்றங்களை காமிக்கணுங்க, மாற்றங்களை வெளிப்படுத்தணுங்க. நம்ம மனம் திரும்பின அனுபவத்தை காமிக்கணும். அதே துர்க்குணத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு துர்க்குணத்தோட நான் இருந்தனோ அதே துர்க்குணத்தை இன்னும் வெளிப்படுத்த கூடாது. ஏன்னா மனம் திரும்பி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை போதுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நிதானித்து நிதானித்து வாழ தவறிட்டோம்னா வாழ்க்கையில ஏமாந்து போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்க்கணும். என் வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளார என் வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது. நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, சவுல் சம்மதிக்க ஸ்தேவானை கல்லிலிருந்து கொண்டு விட்டார்கள். இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த பட்டணம் எங்கிலும் ஒரு திகில் பிடிச்சிருச்சு. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா சிதறிட்டாங்க. சிதறி போகும்போது சிலர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணாங்க, சில ஊழியக்காரர்கள் சிதறி போனாங்க. இதுல பிலிப்பு என்ன பண்றாங்கன்னா சமாரியா பட்டணத்துக்குள்ளால வந்து சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சான். பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் சீமோன். அவனுடைய தொழில் மாயவித்தை செய்வது. கவனிங்க, அவன் மாயவித்தையினாலே அநேகம் சம்பாதித்துக் கொண்டிருந்தான், அநேக ஜனங்களையும் ஆதாயப்படுத்திக் கொண்டிருந்தான், அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆளாக ஒரு பெரிய அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒரு மாயவித்தைக்காரன். இப்ப கவனிங்க, இங்க வந்து இந்த பிலிப்பு இந்த சமாரியாவில் சுவிசேஷத்தை சொல்லும் போது இந்த மாயவித்தை காரணம் பிலிப்புவால் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த உடனே ஏற்றுக்கொண்டான். யாரை ஏற்றுக்கொண்டான்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதோடு விட்டு விடவில்லை. ஏற்றுக்கொண்ட மாயவித்தைக்காரன் என்ன செஞ்சான? ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்து வசனம் சொல்லுது, அவன் பிலிப்போடு கூட சென்று கொண்டிருந்தானா. பிலிப்புவை கொண்டு தேவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து பிலிப்போடு வழி நடக்க ஆரம்பிச்சானா. இந்த சூழ்நிலையில இந்த சமாரிய பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இங்க ஒரு பெரிய ரட்சிப்பு நடந்தது என்று கேள்விப்பட்டு பேதுரும் அவனோடு சில ஊழியக்காரர்களும் வந்து சமாரியாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப பேதுரு வந்த உடனே இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல உடனே பேதுரு என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு தலையிலேயே கையை வச்சு ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்றாரு.
அப்ப எல்லாருக்குள்ளையும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிற இந்த சம்பவத்தை இந்த சீமோன் என்கிற இந்த மாய வித்தக்காரன் பார்த்தபோது அவன் என்ன செய்தானா, 21வது வசனத்தை வாசிக்கலாம். 18 முதல் 21 வரை. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நல்ல கவனிங்க, அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ பாருங்க. நல்ல கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். ஆனா தேவனுடைய மகிமை என்னங்கிறத உணரல, அந்த மகத்துவம் என்னங்கிறத உணரல, தேவனுடைய அதிகாரம் என்னங்கிறத உணரல. இப்ப இவனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருதுன்னா, நான் கையை வச்சு பரிசுத்தாவி நரம்புமா இருந்தா என்னுடைய புகழ் இன்னும் பெருகும், என்னுடைய பெயர் இந்த தேசத்துல இன்னும் பெருகும். இதுவரைக்கும் மாயவத்தை செய்து சம்பாதிச்சதை விட நான் என்ன செய்யலாம், இன்னும் சம்பாதிக்கலாம். இந்த உலகத்து முன்னாடி புகழ் வேணும், பேர் வேணும், பெருமை வேணும், சம்பாதிக்க வேண்டிய ஆசையில பணத்தை கொண்டு வந்து எங்க வைக்கிறான், பேருக்கு காலமல்ல வைக்கிறான். வச்சு கேட்கிறான், நானும் கை வச்சா இந்த பரிசுத்த ஆவி எழுதணும், அதுக்கான அதிகாரத்தை எனக்கு கொடுங்க. இவ பேதுரு சொல்றாரு, வாசிங்க. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. நல்ல கவனிங்க, ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ன செய்வான், இதுதான் செய்வான். நீ அப்படி காணிக்கை கொண்டு வா, இப்படி காணிக்கை கொண்டு வா, அப்படி காணிக்கை, அதெல்லாம் இல்லைங்க. உன்னுடைய எண்ணம் மோசமானது, உன்னுடைய கிரியை மோசமானது, உன்னுடைய குணம் மோசமானது. தொடர்ந்து வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த கவனிங்க ஒரு நிமிஷம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால். அப்ப நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோமா, மனம் திரும்பிட்டோமா, தேவனுக்காய் வாழ ஒப்பு கொடுத்தோமா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துட்டோமா, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மெய்யான தேவனை சொல்லி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் செம்மையாய் மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, உன் இருதயம் செம்மையாய் மாறணும், தேவனுடைய பார்வைக்கு செம்மையாகணும். இருதயம் செம்மையாகிறாதபடியினால் தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணுமா, பக்கத்துல சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டனா, இயேசுவை ஏற்றுக்கொண்டனா, உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணுங்க. நல்ல கவனிக்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாடியோ நம்முடைய துர்க்குணம் இன்னும் மாறாதனாலதான் நம்ம அநேகர் முன்னாடி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாம இருக்கிறோம். அநேகர் முன்னாடி கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாம இருக்கிறோம். ஒரு மாயமானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய பார்வைக்கும் கிறிஸ்தவன் சொல்றோம், ஆனா கிறிஸ்துடைய சாயலை வெளிப்படுத்தல, கிறிஸ்துடைய தன்மையை வெளிப்படுத்தல, துர்க்குணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காதபடிக்கு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வருகிற நம்ம எப்பொழுதும் நடுக்கத்தோட ஒரு பயத்தோட வரணும். ஆண்டவரே, இந்த ஒரு வாரமும் இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறேன், அநேக காரியங்களில் ஈடுபட்டு அநேக காரியங்களை செஞ்சுட்டு, ஆண்டவரே நான் இப்போ உங்க சமூகத்தில் நான் வருகிறேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க என்கிற ஒரு நடுக்கத்தோட ஒரு பயத்தோட தேவ சமூகத்தை வரணும். அந்த உணர்வு கூட இல்லாதபடிக்கு ஏனோ தானோ தேவனுடைய சமூகத்தில் வந்துகிட்டு எழுதி போயிட்டு இருக்கிறோம். பாவ உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே.
உங்க சுபாவத்தை எனக்கு தாங்க, உங்க கேரக்டர் எனக்கு தாங்க, உங்க குணத்தை எனக்கு தாங்க, உங்க சாயல் எனக்கு தாங்க, உங்களை போல வாழ்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை கேட்கணுங்க. பாவம் நிறைந்த உலகம், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம இந்த உலகத்தை போல என்ன செய்யக்கூடாது, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இந்த உலகத்தை போல மாயமாலம் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வண்ணமாய், மனம் திரும்பிய அனுபவத்தை காமிக்கிற வண்ணமாய் நாம் வாழணும். ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு தாகம் இல்லாமல் இருக்கிறோம். தேவனை குறித்த ஒரு பாரம் இல்லை. நான் ரசிக்கப்பட்டதுக்கு நோக்கம் உண்டு. நல்ல கவனிங்க. பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் சவுல் வந்து யுத்த காலத்தில் நிற்கிறான். பெலிஸ்தர் மத்தியில் ஒரு கோலியாத்தை இருக்கிறான். இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியல. இஸ்ரவேலர்கள் திணறி கொண்டிருக்கிறாங்க. சவுல் உட்பட ஒட்டுமொத்த இஸ்ரவேலன் திணறி கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது யுத்த காலத்தில் வருகிறான். தாவீது யுத்த காலத்துக்கு வரும்போது அங்கு பெலிஸ்தர்ல ஒரு அரக்கரை போன்றவன் ஒருவன் கோலியாத்து, அவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த சவாலை பார்த்த உடனே தாவீது இருதயத்தில் என்ன நினைக்கிறான்னா, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. நல்ல கவனிங்க. தாவீது நினைக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன ஆகாரத்தை கொடுத்து இந்த யுத்த காலத்துக்கு ஆண்டவர் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறான்னா, நான் இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஐயா, ஒரு திட்டம் இருக்கும். அதான் தாவீது சொல்ற பாருங்க, நான் இங்க வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோ. இதே போல நமக்குள்ளால எப்பவும் துடிப்பு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில சேர்க்கப்பட்டதற்கு, நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டதற்கு, எனக்காய் கத்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையோ, ஒரு முகாந்தரம் இல்லையோ. இந்த எண்ணம் எப்பவும் நமக்குள்ளால இருந்துகிட்டே இருக்கலாம். என்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு, என்னை குறித்து ஒரு முகாந்தரம் உண்டு, என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நான் இந்த உலகத்தான் வாழ்வது போல நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு தாகம் இல்லாம இருக்கிறோம். ஓப்பனா சொல்றேங்க, ஆராதனை வேலைங்கிறது என்ன தெரியுமா? தேவனோடு உறவாடுகிற வேலை. ஆராதனை வேலை தேவனோடு மனம் விட்டு பேசுகிற வேலை. ஆராதனை வேலை தேவனோடு ஐக்கியமாகிற வேலை. ஆராதனை வேலைங்கிறது தேவனும் நானும் உறவாடுகிற வேலை. எப்பெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் வந்து அவரை நோக்கி கைகளை தூக்குறீங்களோ, அப்ப அவர் உங்களோடு வந்து இடைப்பட ஆரம்பிக்கிறார். ஆனா ஆராதனை வேலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? மண்டையை சொதைக்கிறோம், திரும்பி பார்க்கிறோம். யாரும் எல்லாரும் ஒழுங்கா நிற்காமல, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். அதெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தில் வந்தா ஒன்னே ஒண்ணுதாங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல இருந்து உங்க சமூகத்துக்கு வர நீங்களும் நானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நீ படிச்சுட்டாலே உன் வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாயிட்டுன்னு அர்த்தம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேடுவதற்காக மட்டும் நம்ம எத்தனிப்போன்னு வைங்களேன். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் தேவனை தேடுவோன்னு வைங்களேன். நம்ம நிலைமை பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்ட சூழ்நிலை ஆயிடும். நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கை ஆயிடும். நல்ல கவனிங்க. எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. இந்த எலியாவுக்கு வேலைக்காரனாக எலிசான்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. கவனிங்க. இந்த எலியா தன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான மகத்துவமான காரியங்களை செய்கிறாரு. இதை பார்த்த எலிசாக்குள்ளால ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? எலியாவை விட
இரட்டத்தனையாய் நான் பிரகாசிக்கணும். எலியாவை விட இரட்டத்தனையாய் என் தேவ ராஜ்யத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தணும். எலியாவை விட இரட்டத்தனையாய் என் தேவனுடைய மகத்துவம் என்னங்கிறத இந்த பூமிக்கு காமிக்கணும். எலியாவை விட இரட்டத்தனையாய் இந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. எலியா மேல இந்த அபிஷேகம் இரட்டத்தனையாய் எனக்கு வேணும்னு. இதாங்க ஆவிக்குரிய வாஞ்ச, இது ஆவிக்குரிய தாகம், இது ஆவிக்குரிய தேடல். ஆனா இந்த இரட்டத்தனையாய் வேணும்னு கேட்ட எலிசாக்கு ஒரு வேலைக்காரன் வந்தான். பாருங்க, எலியாவுடைய வேலைக்காரன் எலிசாவுக்கு ஆசை இல்ல, பணத்துக்கு ஏதாவது செய்யணும், ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணும், ராஜ்யம் திருப்தியாகத்தக்கதாய் தேவ ராஜ்யத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தணும், தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தாகத்தோட வாழ்ந்தான். ஆனா அந்த எலிசாக்கு ஒரு வேலைக்காரன் வந்தான். அவன் பேரு என்ன தெரியுமா? கேயாசி. அவனுக்கு ஆசை எல்லாம் எப்படியாவது என் வீட்டை நிரப்பணும், இந்த உலக பொருளால, இந்த உலக ஐஸ்வர்யத்தால. அதான் பாருங்க, இந்த உலக இம்மைக்குரிய ஆஸ்வத்தை சொன்ன இம்மைக்குரிய ஆஸ்வத்தை நீங்க தேட தேட பதவிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. இவன் இம்மைக்குரிய ஆஸ்வத்தை தேடினால நாகமானுடைய குஷ்டரோகம் யாருக்கு வந்துருச்சு? கேயாசிக்கு வந்துருச்சுங்க. நல்ல கவனிங்க, நம்ம இம்மைக்குரியவர்கள் அல்ல, நம்ம மறுமைக்குரியவர்கள், நம்ம மகிமைக்குரியவர்கள், நம்ம தேவனுக்குரியவர்கள். அதனால நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா தேவனை நோக்கி. தேவன் 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 உங்களுடைய இருதயம் ஏங்குமா இருந்தா, உங்க இருதயம் வாஞ்சிக்குமா இருந்தா, உங்க இருதயம் தாகமா இருக்குமா இருந்தா, உங்களுக்குள்ளானது மனம் திரும்புவதில் சாயல் வெளிப்படும். உங்களுடைய துர்க்குணம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்குள்ளால நாளைக்கு நாள் பக்தி விருத்தி உண்டாகணுங்க. பக்தி விருத்திங்கிறது என்னது? நேற்றுக்கு இருந்தது போல நான் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கு? ஏற்றம், வளர்ச்சி, கிறிஸ்துக்குள்ள நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேங்க அனுபவம். இதாங்க ஒரு தேவ பிள்ளையுடைய சாயல். வசனத்தை இங்க கேட்டு இங்க விட்டு விட்டு போகிறவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. நம்ம கேட்கிறோம்ல, என்னைக்காவது நான் கேட்கிறேன், என்னைக்காவது தேவ செய்தி முடிஞ்ச உடனே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நல்ல கவனிங்க, நம்மளை உருவாக்குறதுக்காக, நமக்குள்ளால பக்தி விருத்தி உண்டாகணுங்கிறதுனால, நமக்குள்ளால பரிசுத்தம் உண்டாகணும், நம்ம ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதத்துக்கு சம்மந்தமே இல்லை, வேதத்தை படிக்கிறதே இல்லை. அப்படிதான் படித்தாலும் கடமைக்கு 1-2 அதிகாரம் டெய்லி. நல்ல கவனிங்க, இந்த வேத வார்த்தைகளை நீங்க படிக்க 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 தான் உங்க வாழ்க்கை செவ்வையாகும். இந்த இவன் கேட்கிறேன் இல்ல, மாயவத்தை உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை. பாருங்க, இருதயம் செம்மை ஆகணும்னா கர்த்தருடைய வார்த்தை வேணும். அதனால நான் சொல்றேன், நீ உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளாத, நீ கற்றுக்கொள்றதுக்காக நான் இந்த வேதத்தை உன் கையில கொடுத்துருக்கிறேன். வேதத்தை பார்த்து உன் வாழ்க்கை நீ என்ன செய்யணும்? சீரமைச்சுக்கிட்டே இருக்கணும். நீ வேதத்தை பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை சீரமைக்க 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 தான் உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மனம் திரும்புவதன் கனிகளை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம், சிஸ்டர் பிரதர் பைபிள் படிச்சீங்களா? படிச்சனே, இன்னைக்கு 2 அதிகாரம் படித்தேன். நீங்கள் படித்த அதிகாரத்தில் உங்கள்கிட்ட என்ன பேசிச்சு? அது வசனத்தை தியானித்தீர்களா? தெரியாது தியானிக்க. ஆனால் வாய்க்கிலே சொல்லுவோம், இரவும் பகலும் கர்த்தருடைய தியானமாக இருக்கிற மனுஷன் சொல்லுவோம். தியானிக்க தெரியாது.
உங்களை இப்போ நான் எழுப்பி விட்டு எத்தனை பேர்த்துக்கு வசனத்தை தியானிக்க தெரியும்னா தெரியாது. தியானம்னா என்ன பிரதர்? தியானம்னா என்ன தெரியுமா? உங்களை ஒருத்தன் காலையில் வந்து 2 வார்த்தை பேசிட்டான்னு வைங்களேன், அன்னைக்கு முழுது எங்கே போனாலும் மூக்கு வடிச்சுட்டே அலையிலாம், இவன் என்ன இப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்னு அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதான் தியானம். அப்போ கர்த்தர் காலையில் ஒன்று வாழாக்காமல் தலையாக்குவேன் நிக்கீழாகாமல் மேலே வாயினா அன்னைக்கு முழுவதும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வாழாகாமல் தலையாவேன், நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேல். இதுதான் தியானம். வசனத்தை தியானிக்க தெரியாது, ஆனால் கண்ட பேச வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இப்போ நாள் முழுதும் வார்த்தையை தியானிச்சு அதனுடைய அர்த்தத்தை எடுக்க தெரியாது. ஆனால் அவன் பேசின ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் எடுத்துருவேன். அடுத்தவன் பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் எடுக்கணும்ல. அதுல வேதத்தில் ஒரு வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் எடுத்து பாருங்களேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கவனிக்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பேதையோ பட்டணத்தார் தெசலோனிக்கரை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுது, பேதையா பட்டணத்தார் தெசலோனிக்கரை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம். எப்படி இல்லை? துர்க்குணசாலியா இல்லை. எப்படி இல்லை? துர்க்குணசாலியா இல்லை, துர்க்குணம் உள்ளவங்களா இல்லை, நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, நல்ல கவனிங்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை எதை சொல்லுங்க, கேட்கல, எதை? தினந்தோறும் எதை? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எதனால நற்குணசாலிகளா இருந்தாங்களா? தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால. கவனிங்க, இப்ப நமக்கு வேணும், நல்ல வார்த்தை வேணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை எதிர்காலம் என்னென்னு தெரியணும். அதனால என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரையும் கொண்டு மண்டையை கொடுக்கும். அவர் இருக்கிறத சொல்ல மாட்டாரா? இவர் ஏதாவது என் வாழ்க்கையை குறித்து சொல்ல மாட்டாரா? இந்த ஒரு வாட்டி நான் ஒரு சர்ச்சுக்கு பிரேயருக்கு போயிருக்கேன். ஒரு அக்கா வந்தாங்க, அவங்க பாஸ்டர் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 2-3 பேர் வந்தாங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணேன். எல்லோரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. இந்த அக்கால் என்ன பண்ணாங்க, நேராக பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே நேராக ஏண்ட வந்தாங்க. நான் ஜெபம் பண்ண உடனே கிட்டுன்னு ஆடி துள்ளி கீழே விழுந்துட்டாங்க. சிரிக்காதீங்க, நம்மளாம் அநேகர் அப்படி தான். யாராவது 2 பேர் துள்ளதை பார்த்தா போதும், நம்மளும் என்ன செய்வோம்? தலையை கொடுத்து துள்ளுவோம். ஒன்றில் துள்ளுவோம், இல்லை ஆடுவோம், இல்லை பாடுவோம், இல்லை கீழே விழுந்துடுவோம். இப்போ துள்ளுறதோ கீழே விழுகிறதோ பிரச்சனை இல்லை, நீங்கள் கீழே விழுங்க. ஆனால் நீங்கள் கீழே விளையினால என்ன பிரோஜனம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, நீங்கள் துள்ளுறதுனால, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால, நீங்கள் அனாயிண்டிங்கில் துள்ளுறதுனால என்ன பிரோஜனம்? மாயமாலத்தை காமிப்பதற்காக அல்ல, மனம் திரும்புதலின் அனுபவத்தை காமிக்கிறதுக்காக. மனம் திரும்புதலின் அனுபவத்தை காமிக்கணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன், ஆயத்தப்படுத்த போகிறேன். யாருக்கு? யாருக்கு? உலகத்தாருக்கா சொன்னார் இந்த வார்த்தையை? ரட்சிக்கப்படாதவனுக்கா சொன்னாரு? மனம் திரும்பாதவனுக்கா சொன்னாரு? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. ஒருபோதும் அதை இழந்து போய்விடக்கூடாது. ஒருபோதும் அதை இழந்து போய்விடக்கூடாது. நமக்காக ஒரு வாசஸ்தலம் ஆயத்தமாக இருக்குது, அது ஒருபோதும் மறந்து விடக்கூடாது.
பாருங்க, 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. இந்த 10 கன்னிகைகள் 5 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டவங்களை தவிர மற்ற 5 பேர் உலகத்தாரா இல்லைங்க. 10 பேரும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவனுக்காய் காத்திருந்தவங்க, தேவனுக்காய் ஆயத்தத்தை விட்டு விட்டவங்க 5 பேரு. 10 பேரும் தேவனுக்காய் காத்திருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லை. நம்முடைய துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தமா இருக்கணும், தேவனுடைய வருகை எதிர்பார்த்திருக்கணும், ராஜ்யத்துக்காய் காத்திருக்கணும். ஒரு காரியத்தை ஓரமாக சொல்ற பாருங்க, மறுபடியும் உங்களை நான் தெளிவாக சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய உறவுகள் உலகத்தில் இல்லை. நமக்கு எதுவும் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. எல்லாம் அங்க, எல்லாம் அவர் உங்களை வேறுபடுத்தது அவரோடு கூட்டி செல்லும்படியாக. அப்போ நம்ம கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவின் அனுபவத்தை வெளிப்படுத்தணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்தணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம்ல, அப்போ என்ன சொல்லணும்? ரட்சிப்பின் சாயலை வெளிப்படுத்தணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா மாயமானம் பண்றதுக்கு இல்லை. சபைக்கு வர்ற நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்முடைய நடக்கையாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் மாற்றம் இருக்கணும். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி அது கடந்து போகும்போது வீட்டில் போய் நீங்க யோசிங்க. நீங்க பழைய வாழ்க்கை வாழ்ந்ததுக்கும் புதுசாய் வாழ்றதுக்கும் என்னென்ன மாற்றம் இருக்குது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது? எவ்வளவு நேரம் வேத வாசிப்பு இருக்குது? எவ்வளவு நேரம் வேத தியானம் இருக்குது? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற நம்ம அந்த வேத வார்த்தைகள் நம்மளோடு பேசுதா? அந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமா? வேத வார்த்தைகள் கேட்கும் போது அந்த வார்த்தையின்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? இந்த அனுபவம் தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்கணுங்க. வேதத்தை வாசிக்காம நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், தேவனுடைய வருகையில கைவிடப்படுவீர்கள். என்னென்னலாமோ பார்க்கிறோம், என்னென்னலாமோ படிக்கிறோம், என்னென்னலாமோ செய்கிறோம், இந்த உலகத்து காரியங்களுக்கு என்னென்னலாமோ ஈடுபடுறோம். தேவனுடைய காரியத்தில் ஒரு வாஞ்சை இல்லாமல், ஒரு தாகம் இல்லாமல் இருப்போமானா நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க, தாவீது சொல்றாரு, நான் துர்க்குணத்திலேயே உருவானேங்கிறாரு. இந்த துர்க்குணம் நம்மகிட்ட இருந்து மாறணும், நற்குணமா ஆகணும்னா இந்த பேரையா பட்டணத்தார் எப்படி அனுதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணினாங்களோ, காரியம் இப்படி இருக்கிறதான்னு அவங்க எப்படி வேதத்தை தியானிச்சாங்களோ, இதே மாதிரி தியானிக்கிற அனுபவம் நமக்குள்ளால இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தையும் நம்மளை விட்டு பிரிக்க கூடாதுங்க, பிரிய முடியாது. அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கை வேதத்தோடு ஒத்து இருக்கணும். இந்த வேதத்தை வாசிக்க தாங்க அந்த வார்த்தை நமக்குள்ளால கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மளை மாற்றும். அப்போ கவனிங்க, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, தினசரி வேதத்தை படித்து வேதத்தை தியானிங்க. வேதத்தை தியானிக்காம விட்டு விடாதீங்க. வேத தியானம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். வேத தியானம் தான் உங்களுடைய துர்க்குணத்தை விட்டு உங்களை என்ன செய்யும்? மனம் திரும்ப செய்யும். வேத வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க துர்க்குணத்தை விட்டு நீங்க மனம் திரும்பணும்னா வேத வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் கேளுங்க, ஆண்டவரே என் துர்க்குணத்தை விட்டு நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. மனம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மூதாதைய சாபங்கள், முன்னோர்கள் சாபங்கள், முன்னோர்கள் சுபாவங்கள் எனக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடாது. எனக்குள்ள மனம் திரும்புவது அனுபவம் வெளிப்படணும்.
ரட்சிப்பின் அனுபவம் வெளிப்படணும், கிறிஸ்துவின் தன்மை எனக்குள்ள வெளிப்படணும். நான் அநேகரை சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் அல்ல, சுவிசேஷத்தின்படி வாழ்கிறவனாய் என்னை மாற்றினார்.